வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் நாளைக்கு ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது, பால் ஒயிட் அதான் நம்ம பிக் ஷோவை பற்றி ஒரு சில செய்திகள் இருக்குது, மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்தியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெஸ்லிங் டாப்பிக்கில் ஃபின் பாலர் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப வைரலாக இருக்குது. அப்படி என்னப்பா அவர் பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபின் பாலர் டபிள்யூடபிள்யூஇன் ஒரு சில தவிர்க்கப்படாத ஒரு சில ஸ்டோரியை ரிவீல் பண்ணி சீக்ரெட்டை உடைச்சிருக்காரு. டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ஃபின் பாலருக்கும் ஃபீண்டுக்கும் ஒரு மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹைப் நெட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, டீமன் ஃபின் பாலருக்கும் ஃபீண்டு ப்ரே ஒயிட்டுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஆரம்பத்தில் ஃபீல்டு கேரக்டர் வந்த உடனே முதல் மேட்ச்சே ஃபின் பேலர் கூட தான். அதுவும் டீமன் பேலருக்கும் இந்த பக்கம் டீமனாக இருக்கிற ஃபீண்டுக்கும் டீமன் விசஸ் டீமன் மேட்சை நடத்தணும்னு சொல்லிட்டு தான் டபிள்யூடபிள்யூ நினச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் டீமன் கேரக்டரை பலியோட வேண்டாம், ஏன்னா அந்த நேரத்தில் டீமன் கேரக்டர் யார்கிட்டையுமே தோக்காத ஒரு கேரக்டர் இருந்தது. அதை பலியாடாக யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைத்த டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை பலியாடாக யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நார்மல் ஃபின் பேலராகவே பார்த்தீங்கன்னா த ஃபீல்டு கேரக்டர் கூட மோதினாங்க. ஆனாலும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஷோ, ரெசல்மேனியா மாதிரியான ஒரு பெரிய ஷோவில் டீமன் ஃபின் பேலருக்கும் ப்ரே ஒயிட்டோடைய ஃபீல்டு கேரக்டருக்கும் ஒரு மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆசை மட்டும்தான் பட்டாங்க. ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு மொத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ரே ஒயிட் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா யாராலும் ஃபீல்டு கேரக்டர் பண்ண முடியாது. ஹங்கிள் ஹவுடி கேரக்டர் பற்றி உங்களுக்கு தெரியுமே, மொக்கையாச்சே. என்னதான் இருந்தாலும் ப்ரே ஒயிட் மாதிரி பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிளானே பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றிக்கிச்சு. இதுக்கப்புறமா இந்த பிளான் நடக்க போகிறது கிடையாது. கிரியேட்டிவ் டீமும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலேயே நடத்திருக்கலாம். பட் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு இப்போ மொத்தமாக நாரி போயிடுச்சு. அந்த பிளான் இதுக்கப்புறமா நடக்க போகிறது கிடையாதுல்ல. அதனால தான் ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டம்லாம் போட்டு வச்சாங்க அப்படிங்கிறத ஃபின் பாலர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பங்கை பற்றி பேசினது. பொதுவாகவே பங்குக்கு ஒரு பேர் உண்டு. அவன் பார்த்தீங்கன்னா சொல்லி பேச்சை கேட்க மாட்டான், ஒரு சைக்கோ மாதிரி நடப்பான். டபிள்யூடபிள்யூ ஏதாவது ஸ்கிரிப்ட் சொன்னால் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபின் பாலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபின் பாலர் நான் சிஎம் பாங்கு கூட பழகும்போது சிஎம் பாங் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற நினைப்பில் தான் இருந்தேன். அதாவது மற்றவங்க சொல்லுவாங்கள்ல, சிஎம் பாங்கு கெட்டவன், சிஎம் பாங்கு கொஞ்சம் அடாவடியாக பேசுவான், மதிக்க மாட்டான்னு. பட் ஆனால் அவங்ககிட்ட பழகினதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிஎம் பாங் உண்மையிலேயே டபிள்யூடபிள்யூ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடப்பார். ஆனால் முன்னக்கூட்டியே சொல்லிடுவார், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக அந்த ஸ்டோரியை கொண்டு போவேன், ஃப்ரீடமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கிரியேட்டிவ் டீம்கிட்ட கேட்பார். கிரியேட்டிவ் டீம் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் மை ஸ்கில்லில் பூந்து விளையாடுவார். இப்போல்லாம் சிஎம் பாங் முந்தி மாதிரிலாம் இல்லை, இப்போ ஜெனுவனான பர்சனாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபின் பேலர் சொல்லியிருக்காரு. சரி, ஃபின் பேலரே சிஎம் பாங்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. சரி, இந்த 2 விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. அப்புறம் நேற்றுக்கு காலையில் நான் பால் ஒயிட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பிக் ஷோ அப்படின்னு சொன்னால் தான்ப்பா தெரியும். இப்போ அவர் பால் ஒயிட் அப்படிங்கிற பேரில் இருக்கார். அவருக்கு பேருக்கு ஏற்ற ஒரு பேர்னால் கண்டிப்பாக அது பிக் ஷோ தான். ஏன்னா ஆளும் பார்க்கறதுக்கு பிக் ஷோவாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு பிக் ஷோ அப்படின்னு டபிள்யூடபிள்யூ பேர் வச்சாங்க. இந்த பால் ஒயிட் அப்படிங்கிறது நல்லா இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது தான், பிக் ஷோ மிந்தி மாதிரி இல்லை, உடம்பை குறைச்சி ரெஸ்லிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு. ஆக்சுவலி ஏஇடபிள்யூ ஒரு லைவ் ஷோவாக மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஷோவாக ஓப்பன் அரங்கத்தில் ஒரு ஷோ நடத்தினாங்க. அதில் பிக் ஷோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் ரெஸ்ல் பண்ணதுக்காக வரல, ஸ்டிங்கோட பையன் இருக்கார்ல, அவர் இப்போ ஏஇடபிள்யூவில் தான் சின்ன டார்க் மேட்சில் சண்டை போட்டுருக்காரு. அவர் அடி வாங்கும்போது அவரை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கிறாரு. ஆக்சுவலி நான் சொன்ன விஷயம் தான், பிக் ஷோ தன்னுடைய லாஸ்ட் டான்ஸ்க்காக ரெடியாக இருக்கார். பிக் ஷோவுடைய கால்களை இப்போ ரொம்ப வலுப்படுத்துகிறாரு. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கால் சூம்பி இருக்கும், ஒரு கால் பெருசாக இருக்கும். அதுதான் பிக் ஷோவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி இருந்தாலும் கால்கள் நடக்கிறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் ஏதுவாக இருக்கணும். ரிங்கில் நடக்கும் போதெல்லாம் நொண்டி நடந்தால் தான் நல்லா இருக்காதுல்ல. அதனால் பிக் ஷோ பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. சமீபத்தில் பிக் ஷோவுடைய இந்த வீடியோ பார்த்த உடனே இது பிக் ஷோவா இல்லாட்டா வால்டர் வெயிட்டா அப்படின்னு நினச்சேன். வால்டர் வெயிட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா திடீர்னு பிக் ஷோவை பார்க்க அந்தளவுக்கு தான் இருக்கிறாரு. மனுஷன் உடம்ப ரொம்பவே குறைச்சிருக்கிறாரு. கடைசியாக ரெஸ்லிங் கெரியரில் ஒரு டான்ஸ், அதாவதுங்க லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, டான்ஸ்னா எப்படி 1 இயர் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆனார். அதே மாதிரி ரெஸ்லிங் கெரியரில் கடைசியாக ஒரு மேட்ச் விளாடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவர் ரெடி ஆகிறத பார்த்தா கடைசி ஒரு மேட்ச் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகின மாதிரி தெரில. 1 இயர் ஜான்சனா மாதிரி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிற போல இருக்குது. சமீபத்தில் அவர் ஏஐடபிள்யூக்கு தான் ரிட்டர்ன் ஆயிருந்தார். பால் ஒயிட் அப்படிங்கிற பழைய நேமில் தான் அவர் வந்து ஏஐடபிள்யூக்கு போயிருந்தார். அப்போது இதுக்கப்புறமா அவருடைய கடைசி மேட்சும் ஏஐடபிள்யூவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலிமா நல்லா தெரியுது. அப்புறம் மக்களே, நாளைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பெருத்த எதிர்பார்ப்பில் நாளைக்கு ஸ்மாக்டவுன் நடக்க போகுது. ஓப்பனிங்கே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு ஸ்மாக்டவுன் 2 hour ஷோவாக தான் நடக்க போகுது. போன வாரமே 2 hour ஷோவாக தான் நடந்தது. 3 hour ஷோ தான் போன வாரம் டைப் பண்ணாங்க, சுருக்கி 2 hours ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறமா வழக்கம் போல் 2 hour ஷோவாக தான் நடக்க போகுது. காரணம் என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் 2 hour ஷோ, அப்புறம் ஜனவரிலேருந்து 3 hour ஷோ வழக்கமாக நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அதனால் 2 மணி நேரம் என்னத்தை நடத்தினாலும் கண்ணை மூடிட்டு பார்த்து போயிடலாம். சிஎம் பாங்க் நியூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிருக்கிறாரு. ஸ்மாக்டவுனை கிக் ஆஃப் பண்ண போகிறதே சிஎம் பாங்கு தான். இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது சிஎம் பாங்கோட கோட்டை. தலைமை என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் தான் பங்கு இருப்பார். அது கண்டிப்பாக ரா அண்ட் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜராக தற்போதைக்கு இருக்கிற ஆடம் பியர்ஸ் சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த டைட்டில் வின் பண்ண வேண்டியது கோடி ரோட்ஸ் தாக்கப்பட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்கு விளையாடினார். கடைசியில் பங்கு சாம்பியன் ஆனார். ஸோ கோடி ரோட்ஸுடைய வருகையும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. கோடி ரோட்ஸ்க்கும் பங்குக்கும் என்ன கான்ட்ரவர்சி நடக்க போகுது. அண்ட் கோடி ரோட்ஸை பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருப்பார். குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் இப்போ தனிப்பட்ட ஸ்டோரி இருக்குது. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து சம்மர் ஸ்லாமுக்கு பங்கு கூட மோத வைக்கிறாங்க அப்படின்னா, இடைப்பட்ட நேரத்தில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ நடக்குது. இவங்களுக்குள்ள நிறைய மேட்ச் நடந்துருச்சு கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும். சரி, கடைசியாக ஒரு மேட்சை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வச்சு முடிச்சிடலாம் அப்படி நினச்சாங்கன்னா, இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடத்தலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய மேட்ச் நடத்தாச்சு, ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் தான் நம்ம பார்க்கல. மேபி அப்படி ஒரு மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டா குந்தரே பார்த்தீங்கன்னா பங்கு கிட்ட போய் எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லி கேட்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் இயர் குந்தருக்கும் பங்குக்கும் தான் சம்பளம் நடந்திருக்கும். இந்த தடவை நடத்துவாங்களான்னு டவுட் தான். அதே மாதிரி சாம்பியன்ஷிப்பை இழந்த சாமி ஜெயினும் இருக்கிறார். ஏன்டா நான் சாம்பியன்ஷிப்பை இழந்துட்டேன், எனக்கு தான் நியாயப்படி இந்த ரீமேட்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் போய் நின்றா கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சாமி ஜெயினுடைய வருகையும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் பெருசாக எதிர்பார்க்கப்படுது. டோட்டலி இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி ராண்டி ஆர்டனுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ட்ரூ மேக்கின்டர் ரசிகர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சம்மர் ஸ்லாமில் ராண்டி ஆர்டனுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் மேட்ச் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஃபைனல் ப்ரெடிக்ஷன் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். பிகாஸ் இவங்க 2 பேரும் மோத வராங்க அப்படின்னா டைட்டிலுக்காக மட்டுமே. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ட்ரூ கிட்ட இருந்து தான் டைட்டில் பிடுங்கினாரு. அவர் ரீமேட்ச் கேட்கல. அண்ட் ராண்டி ஆர்டனும் ரீமேட்ச் கேட்கல. இவங்க 2 பேரும் மோத வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது டைட்டில் பக்கம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஆட்டையை கலைச்சிட்டு ட்ரூ அல்லது ராண்டி இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து பங்குக்கு எதிராக சம்மர் ஸ்லாமில் மோதினா நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரே ஒயிட்டுக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, பிரே ஒயிட்டுக்கும் டீமன் பெலருக்கும் நடத்தணும்னு சொல்லிட்டு செத்தே போயிட்டார் அந்த மனுஷன். இதுக்கப்புறமா நடத்தி என்ன பிரயோஜனம்? அண்ட் இன்னொரு செய்தியும் சொல்லப்படுது, இது ஒரு ஃபேட்டல் 5-way, அதாவது இப்போ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக சாம்பியன்ஷிப் வேணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்குற குந்தர், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ், சாமி ஜெயின் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஃபேட்டல் 5-way நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் தானே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறமா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய முன்னாள் நண்பன் கார்மலைஸ் அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், இப்போதைக்கு அவர் தான் ராவும் ஜெனரல் மேனேஜரும் சேர்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் முடிச்சிருவாங்க அப்படின்னு. மேபி இவங்களுக்குள்ள ஒரு மேட்சுக்காக ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரே ஃபினிக்ஸ் வழக்கம் போல் தன்னுடைய க்ரூசர்வேட் AAA சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேன் ஹவுசனுக்கும் ஜேடி மேக்டனுக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறனால அந்த ஸ்டோரிக்கான கதையை கூட டபிள்யூ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஸ்டோரியையும் மேட்சையும் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான கதை விளக்கத்தையும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம்
வாரம் ஸ்மாக்டவுனில் காட்டலாம். இதை தவிர்த்து போன வாரம் பார்த்தீங்கன்னா வார்டேடஸ் டேமியன் ப்ரீஸ் ஆட்டுறதுக்கு இடையில நம்ம வேணால் இந்த வின்னர் டேக் ஆல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சுக்கலாம், வெற்றி பெறவங்க AAA டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வச்சுக்கலாம், WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுக்கலாம், இப்படி ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போன வாரம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறாங்களா, அதை ஸ்மாக்டவுன் நடத்த போகிறாங்களா, இல்லை சாட்டர்டே மெனு நடத்த போகிறாங்களா, இல்லை சம்மர்ஸ்லாம் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கமும் கிடைக்கும். இதை தவிர்த்து உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஷார்லஃபில் இருக்கிறாங்க, அலெக்சா பில்ஸ் இருக்கிறாங்க, டிஃப்ரி செஷன் இருக்கிறாங்க. உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான நிலைமை என்னாச்சுன்னு தெரில. இதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் கிடைக்கும். அது மாதிரி போன வாரம் ஃபின் பேலரை பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்க அட்டாக் பண்ணியிருக்காரு, அதுக்கான தெளிவான விளக்கமும் ஸ்மாக்டவுனில் கிடைக்கும். டோட்டலி இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ஒரு பயங்கரமான ஸ்மாக்டவுனாக இருக்கும். WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கான அஃபிஷியல் மெயின் ஈவெண்ட் பேஜை இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 2 டிக்கெட் சேலிங் போஸ்டரில் யார் இருக்காருன்னா அஃப்கோர்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ். இதுதான் டே 2 நடக்க போகுது. ஆனால் ஆச்சரியக்குறி என்னதுன்னா டே 1 சேலிங்கில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். டே 1 சேலிங்கில் ப்ராக் லெஸ்னர், ஓபா ஃபெமி, மேபி ப்ராகோடைய கடைசி மேட்சாக இது இருந்தால் இதை மெயின் ஈவெண்ட்டாக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருக்கா ப்ராக் லெஸ்னருக்கும் அண்டர்டேக்கருக்கும் ஃபைனல் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்லாமில் நடத்துனாங்க. அதில் கூட அந்த மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக தான் நடந்தது. ஆனால் ஃபைனல் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரீமேட்ச் ஹெலினசல் மேட்ச் நடந்தது. ஆனால் இந்த தடவை ஹெலினசல் மேட்சாகவே சம்மர் ஸ்லாமில் நடக்குது. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, நாளைக்கான ஸ்மாக்டவுன் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்றைக்கான அப்டேட், ரூமர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.